கர்த்தருடைய மகா கிருபையினாலே இந்த அனுதின தியான நிகழ்ச்சி 1000வது நாளை தொடப்போகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு. வாங்க நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளின் மூலமாக இன்னொரு முறையாக எங்கள் இருதயங்களை தொட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏசாண்டவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாண்டவருடைய அன்பை நம்ம தியானிக்கிறோம், அவருடைய மகத்துவத்தை தியானிக்கிறோம். சரி, எப்பொழுதாவது உங்களை யாராவது நீங்க எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, என்ன உங்களுடைய ஏசாண்டவரில் இருக்கிற மேன்மை என்று யாராவது உங்களை கேட்டாங்களா? ஏன் கேட்க போறாங்க சொல்லுங்க? நாம தனித்தன்மையோடு வாழ்ந்தால், நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்னும் போது அதற்கு ஏற்றபடி நம்ம வாழ்ந்தால் நமக்குள்ள ஒரு விசேஷம் இருக்கும். அப்படின்னா எல்லாரும் போய் பேசுகிறாங்க, நீங்க பேச மாட்டீங்க. எல்லாரும் தவறான கையெழுத்து போடுவாங்க, நீங்க போட மாட்டீங்க. எல்லாரும் குடிப்பாங்க, நீங்க குடிக்க மாட்டேன்னு என்பீங்க. எல்லாரும் மூவிஸ்க்கு போவாங்க, நோ ஐ won't go to the movies என்று நீங்க சொல்லுகிறீங்க. என்னங்க, பொழுதுபோக்கு ஏதாவது செய்வோம், பிக்னிக்கு போவோம், சீட்டு கட்ட ஆடுவோம், கிளப்புக்கு போவோம், பப்ஸுக்கு போவோம் வா என்று சொன்னால் நோ 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 என்னும் போது, நான் ஏசாண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் அப்பொழுது உன்னுடைய ஏசாண்டவருடைய விசேஷம் என்ன என்று கேட்பாங்க. நீங்க எல்லாரோடும் எல்லாமே செய்து கொண்டு எல்லாரை போல இருந்தால் உங்களுடைய ஆண்டவரை குறித்து ஏன் கேட்க போறாங்க? உன் தேவனில் இருக்கிற பரிசுத்த மேன்மையை உனக்குள் பார்க்கும்போது ஏன் அப்படி, எதற்கு என்பது மற்றவர்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகுங்க. உன்னத பாட்டு எடுங்க. ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது இல்லையா? ஒரு சின்ன புத்தகம் நடுவுல இருக்கிறது பாருங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் பிரசங்கிக்கு பிறகு இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? என்னது, இவ்வளவு பேர் தேவர்கள் நடுவில் உன்னுடைய தேவனின் விசேஷம் என்ன? நீ நம்பின தேவனின் மேன்மை என்ன என்று யாராவது உங்களை கேட்டார்களா? ஒரு சிலர் கேட்பதுண்டு. அப்போ என்ன சொல்லுவீங்க? எதுவும் இல்லை, என் நோய்கள் போகும் என்று நம்பிக்கொண்டேன், எனக்கு பரலோகம் கிடைக்கும் என்று நம்பினேன், நல்லா இருக்கும்னு நம்பினேன் என்பது போல பதில்களை சொல்லுவாங்க. ஆனால் என்ன அவருக்குள்ள இருக்கிற விசேஷம்? இந்த ஸ்திரீ சொல்லுகிற வார்த்தை பாருங்க. தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் 10ஆம் வசனத்துல, என் நேசர் வெண்மையானவர், சிவப்புமானவர், 10,000 பேர்களில் அவர் சிறந்தவர். என்னுடைய நேசர் வெண்மையானவர், சிவப்புமானவர், 10,000 பேர் புருஷர்களில் அவரை நான் அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு விசேஷமான அவர். என்னங்க, முதலாவதாக இங்கே சொல்லப்பட்டது, என்னுடைய ஆண்டவர் வெண்மையானவர். வெண்மை பரிசுத்தத்திற்கு அடையாளமா இருக்கிறது. என்னுடைய ஆண்டவர் பரிசுத்தர். ஆமாங்க, உங்களுடைய பரலோக பிதா பரிசுத்தரா இருப்பது போல நீங்களும் சகல நடத்தையிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று தேவனுடைய வசனம் நம்ம எச்சரிக்கிறது. பரலோகத்திலே தேவ தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் பாடும் என்று நாம வாசிக்கிறோம் வேதத்துல. பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை பார்க்க முடியாது என்று கூட பைபிள் நம்மை எச்சரிக்கிறது. என்னுடைய தேவன் பரிசுத்தர், காம குரோத லோப மத மச்சரங்கள் இல்லாதவர். அது இருக்கிறவங்க மனிதர்கள் இல்லையா? எந்த விதமான குற்றமும் இல்லாதவர். அவருடைய வார்த்தையிலே, அவருடைய நடத்தையிலே, அவருடைய வாழ்க்கையிலே கரைப்படாதவர். என்னுடைய தேவன் பரிசுத்தர். அவரிலே குற்றம் கண்டுபிடிக்க, அநியாய தீர்ப்பு செய்ய எவ்வளவோ காரணங்களை தேடினார்கள். ஆனால் அந்த நியாயாதிபதி ரொம்பவும் ஹை போஸ்ட்ல இருக்கிறாரு. அவர்
பிலாத்து ரொம்பவும் அனுபவம் உள்ளவர். எல்லாவற்றையும் ஆராய்ந்த பிறகு அவர் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு என்ன? இவரிடத்திலே எனக்கு எந்த குற்றமும் காணப்படவில்லை. இவரிடத்தில் எனக்கு எந்த குற்றமும் காணப்படவில்லை. இவருக்குள்ள எந்த குற்றமும் இல்லை. எனக்குள் பாவம் உண்டென்று யார் நிரூபிக்க முடியும் என்று அவர் ஜெபாலயத்தில் கேட்டபோது யாருமே வாயை திறக்கவே முடியவில்லை. அவர் மீது அநியாயமா பேசுவார்கள், தூஷணமா பேசுவாங்க, கேலியாக பேசுகிறவர்கள் எவ்வளவோ பேர் இருந்தார்கள். ஆனா அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாவமும் யாரும் பார்க்க முடியவில்லை, யாரும் காணவும் முடியாது. இன்றைக்கு வேதத்துல அநேக தவறுகள் உண்டு. பைபிள்ல இருக்கிறவங்க தவறுகள் செய்றாங்க, விபச்சாரம் செய்தாங்க, கொலை செய்றாங்க, அது செய்தாங்க, இது செய்தாங்க என்று சொல்கிறாங்க. ஆனால் பைபிள்ல இருக்கிறவங்க எல்லாம் மனிதர்கள் தாங்க. அந்த மனிதர்கள் வரலாற்றில் பாவம் செய்வது ஒவ்வொரு மனிதனும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரும் பாவம் செய்து தேவன் தருகிற கிருபையை இழந்து போனார்கள். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இந்த ஸ்திரியை கல்லெறியட்டும் என்ற போது பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாரும் போய்விட்டார்கள். எல்லாரும் எல்லா பாவமும் செய்யாம இருந்தாலும் ஏதோ ஒரு பாவத்தை ஒவ்வொருவரும் செய்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு நேரத்தில் செய்கிறோம். கழுவப்பட்ட பிறகு நம்ம தேவனுடைய பரிசுத்தர் ஆகிறோம். ஆனால் நாம பாவிகளாகவே இந்த உலகத்துல இருக்கின்றோம். மனிதருடைய வரலாறுகளை எழுதும் போது அந்த பாவங்களை மனிதர்கள் செய்தாங்க, பக்தர்கள் செய்தாங்க. ஆனால் ஆண்டவர் அல்ல, கர்த்தர் செய்யல. என்னுடைய தேவன் பரிசுத்தர், என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். பெரிய விஷயம் என்னவென்றால் பரிசுத்தர் நம்மை பரிசுத்தமாக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். ஆகவே அவர் வெண்மையானவர், சிவப்புமானவர். ரத்தினத்தை பார்த்திருக்கிறீங்களா? அது நல்ல சிவப்பாக இருக்கும். அந்த சிவப்பு ரத்தத்துக்கு அடையாளம், ரத்தம் அன்பிற்கு அடையாளம் இல்லையா? என் தேவன் பரிசுத்தர், அன்பு நிறைந்தவர். இந்த காம்பினேஷன் ரொம்ப கஷ்டங்க. பரிசுத்தம் எனும்போது பரிசுத்தம் எப்போதும் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அன்பு எப்பொழுதும் இரக்கம் செய்து தயவு கூர்ந்து சகித்துக் கொண்டு மன்னித்துக் கொண்டு இருக்கும். தேவன் பரிசுத்தராகவே பாவத்தை கண்டிப்பார். பாவத்துக்கு வரவேண்டிய தண்டனையை பெற்றுதான் ஆகணும். தேவன் அன்புள்ளவராகவே பாவியை கூட மன்னிக்க முடியவில்லை. எப்படிப்பட்ட பாவியையும் அவர் துன்புறுத்த மாட்டார். பின்பு எப்படி அவரை தண்டிக்காமல் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அவனை மன்னிக்க வேண்டும், அந்த பாவத்துக்கு நிவாரணத்தை செய்ய வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பரிகாரியாக இந்த உலகத்துக்குள் வந்தார். அவரும் கூட நம்மை போல மாம்சத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொண்டு நம் எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தாருங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார். அதனாலதான் அவர் பட்ட காயங்களாலே நமக்கு சுகம் உண்டு. அவருடைய இரத்தத்துல கழுவப்படும் போது ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் நாம பரிசுத்தமாகிறோம். மன்னிக்கிற தேவன், நேசிக்கிற தேவன், பரிசுத்தமாக்குகிற தேவன் என் தேவன். என் தேவன் விசேஷமானவர். அவரை யாரோடும் ஒப்பிட முடியாது. யாரும் அவருக்கு நிகரானவர் அல்ல. அவர் அன்பு அளவற்றது. அவர் உண்மையுள்ள தேவன், என் நேசர், என் ஆண்டவர், என்னுடைய இரட்சகர். பரிசுத்தர், என்னை பரிசுத்தமாக்குகிறவர். அன்புள்ளவர், என்னுடைய பாவத்திற்காக பரிகாரத்தை செய்தவர். அது இயேசாண்டவரில் இருக்கிற மேன்மைங்க. ஆனால் இது எல்லாருக்கும் தெரிவதல்ல, எல்லாரும் உணர்கிறதும் இல்லை. நீங்கள் ஏசாயா 53ஆம் அதிகாரம் பார்த்தால் அங்க என்ன இருக்குன்னு பாருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாக ஆனார். வெண்மையானவர், சிவப்புமானவர், 10,000 பேர்களில் விசேஷமாய் கண்டறியத்தக்க சிறப்பான மிகவும் சௌந்தரியம் உள்ள
விசேஷமா இருந்த ஆண்டவர் என்று அங்க சொல்லப்பட்டிருந்தால், இங்கே வறண்ட நிலத்திலே துளிர்க்கிற கிளையை போல அது எப்படி இருக்கும் பாருங்க. வறண்டு போய் காய்ந்து போயிருக்கும். அவருக்குள்ள எந்த ரூபமும் இல்லை, எந்த சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்கதா எதுவுமே இல்லை. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் ஆனார். உண்மையாய் இயேசு ஆண்டவரை சிலுவையில் அறைந்த போது அவருடைய அந்த அங்கியை எடுத்து போட்டு அவரை வாரினாலே அடித்து கிண்டலாக அந்த சிவப்பான மேலங்கியை அவருக்கு போட்டுவிட்டு அவருடைய கைக்கு ஒரு கட்டையை கொடுத்து அவருடைய தலையின் மீது 3.5 அங்குலம் நீளமுள்ள முற்களாலே செய்யப்பட்ட கிரீடத்தை தலையில வைத்து நீ ராஜா என்று கேலி செய்து அடித்த போது ரத்தம் அங்கிருந்து பாய்ந்தது. அவருடைய முகத்திலே துப்பின போது அவருடைய கைகளை பின்புறமாக கட்டி துப்பின போது அந்த கரைகள் அப்படியே அது இருந்து விட்டது. மேலிருந்து ரத்த வெள்ளம், அந்த முட்களினாலே உண்டான காயத்திலிருந்து வெளியே வருகிற ரத்தம் அங்கிருந்து சரீரமெல்லாம் மூடி முகமெல்லாம் கரைகளானது. ரத்தமயமாகிவிட்டார். அவரை குத்தினார்களாம். அவரை பயங்கரமாய் அடித்த போது அவருடைய முகமே வீங்கி போனது, கண்ணமெல்லாம் வீங்கி போனது. அவருடைய கண்கள், அவர் கண்கள் சிவப்பானது, அவர் கண்கள் வீங்கி போனது. அடிபட்டால் எப்படி வீங்கிடும் பாருங்க. ரொம்ப கோரமான முகமாய் மாறிவிடும். அந்த டைம்ல அவரை பார்ப்பதற்கு எந்தவித ஈர்ப்பும் அவருக்குள்ள இல்லாதிருந்தது. யாரும் அவரை தேவன் என்று நம்ப வாய்ப்பே இல்லைங்க. அவரை பார்த்தவர்கள் கேலி செய்தார்கள். அதற்குதான், ஐயோ, வெண்மையானவர் சிவப்புமானவர் 1000 பேர்களில் சிறந்தவராகிய அவ்வளவு அழகுள்ள அவ்வளவு விசேஷமான தேவன் பார்க்க முடியாதவராய், அழகாகிலும் சௌந்தரியமும் இல்லாதவராகி, நிர்வாணியாக, அநேக காயங்களால் நிறைந்தவராய், அழிகளாலே நிறைந்தவராக, விகாரமான ரூபமாக அவருடைய முகம் மாறிப்போனது. அது பயங்கரமான ஜுரத்தினாலே கஷ்டப்பட்டார் என்று அந்த வேதனையில, அந்த வழியில, வெயிலிலே தொங்கும் போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது மாத்திரமல்ல, மனுஷருக்கு கேலியாகிவிட்டார். எதற்காக எதற்காக என்று யோசித்தால் நம்ம மாறிவிடுவோங்க. அவர் அந்த நிலைக்கு போக காரணம் நான் தான், நீதான், நாம. ஏசாயா 53 முழுவதையும் நீங்க வீட்டில் இருக்கும்போது இன்றைக்கே ஒரு முறை வாசியுங்கள். ஏசாயா புத்தகத்தை முழுவதும் வாசித்து தியானியுங்கள். இந்த நாட்களில் இன்னும் சிலுவை குறித்து அதிகமா நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். 5ஆம் வசனத்துல, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் 1-40 முறை பாரினால் அடித்தபோது அவர் முதுகெல்லாம் நொறுங்கி போனது, இரத்தத்தின் குவியலாக மாறியது. நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மீது வந்தது. நமக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த அவமானத்தை, நிந்தையை, பாடுகளை, வேதனையை, மனிதன் பாவத்தினாலே கொண்டு வந்து கொண்ட ஒவ்வொரு சாபத்தையும், ஒவ்வொரு வியாதியையும், ஒவ்வொரு விதமான மரணத்திற்கு அவர் ஆளாகி நம்முடைய ஸ்தானத்திலே அவர் மரணம் அடைந்தார். சௌந்தரியம் உள்ள ஆண்டவர், 10,000களிலே சிறந்தவராகிய ஆண்டவர் பார்க்க கூடாதவராக எதற்கு என்று கேட்டால், உன்னுடைய பாவங்களுக்காக என்று நாம உணர்ந்து கொண்டால், நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். ஆகவே இன்றைக்கு அவருடைய தழும்புகளாலே நாம் இன்றைக்கு சுகமாகின்றோம். பாருங்க, அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாய் நமக்கு இன்றைக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகி இருக்கிறது. உன் மனக்கண்கள் திறக்கப்படும் போது, பரிசுத்த ஆவியானவர் உன்னை உணர்த்தும் போது, இயேசு ஆண்டவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை கதையாக அல்லாமல் தனிப்பட்ட விதத்தில் உனக்காகவே உன்னுடைய ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து உனக்கு வரவேண்டிய ஒவ்வொரு தண்டனையும் சுமந்து ஒவ்வொரு சாபத்தையும் அடித்து போட
நித்திய மரணத்திலிருந்து நரகத்திலிருந்து தப்புவிக்க அதற்காகவே கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மரணம் இல்லாமல் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளாக கடந்து போகும்படியாக சதா காலங்களிலும் யுக யுகமாய் தலைமுறை தலைமுறையாய் அவரோடு வாழ்கிற கிருபையை கொடுக்க ஆண்டவர் நமக்காக நம்முடைய சாபங்களை சுமப்பதற்காக வந்தார். பரலோகத்தின் மகிமையை விட்டுவிட்டு அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை மரணம் அடையும்படிக்கு தம்மை தாம் தாழ்த்தி கொண்டார். ஆனால் மரணம் அவரை அடக்க முடியாது, கல்லறை அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவருடைய சரீரம் அழுவி போகவில்லை. அவர் 3ஆம் நாளில் மரணத்தை ஜெயித்தெழுந்தார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர், அவர் ஜீவன் உள்ளவர். அவர் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து நமக்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார். அதி சீக்கிரத்திலே மேகங்களின் மேலே வரப்போகின்றார். நம்புங்க. இந்த ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு அவர் தரக்கூடிய சுகத்தை, பாவம் மன்னிப்பை அவர் மூலமாய் உண்டாகும் பரலோக ராஜ்ய பாக்கியத்தையும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே அன்புள்ள தகப்பனே, எங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய மகிமையை துறந்து எங்கள் நிமித்தமாக ஆண்டவரே காயப்படுத்தப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு கேலி செய்யப்பட்டு எங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாய் உம்முடைய ஜீவனை சிலுவையில் தந்ததற்காக நன்றி அப்பா. என்னுடைய இயேசு ஆண்டவர் ஜீவனுள்ளவர், மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தார் என்ற விஷயம் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவன் கொடுத்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று, என்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றக்கூடியவர் வேற யாரும் இல்லை என்று நாங்கள் உணர்ந்து கொண்டு உமக்கு முன்பாக பணிந்து கொண்டு ஆராதிக்க என்னுடைய நேசரின் சிறப்பை குறித்து, என் ஆண்டவரை குறித்து, என் ரட்சகரை குறித்து நாங்கள் அனுபவித்த அனுபவங்களை அநேகருக்கு பகிர்வதற்கு, இன்னும் பாவ கட்டுகளிலே இருக்கிறவர்களை விடுவிப்பதற்கு, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்கிற சத்திய வசனத்தை அறிவிப்பதற்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. நம் தேவன் ஜீவனுள்ளவர், நம்மை மன்னிக்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர். அவருடைய ராஜ்யத்தை நாம சுதந்திரிக்க முடியாது. அது சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. அவ்வப்போது உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும்படியாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. கர்த்தருடைய மகா கிருபைனாலே இந்த அனுதின தியான நிகழ்ச்சி 1000வது நாளை தொடப்போகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஹalleluya. நியூ டெல்லி, டெல்லி மற்றும் சுற்றி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மார்ச் 26ஆம் தேதி ஒரு ஹாலிடே ஆகவே ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக டெல்லியிலே ஏற்பாடு செய்கிறோம். இங்க தமிழோ ஹிந்தியோ மற்ற மொழி பேசுகிறவர்களானாலும் வாங்க. சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களை ஆவிக்குரிய விதத்திலே பலப்படுத்த வேண்டும் என்று, ஜெபிக்க வேண்டும் என்று, நேரடியாக உங்களை பார்த்து உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் என்று, தேர்வு எழுதுகிறவங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று டெல்லி வருகிறோம். மார்ச் 26ஆம் தேதி மதியம் 2 to 5 மணி வரை, 6 to 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறும். YWCA கான்ஸ்டன்டியா ஹால், கேட் நம்பர் 1, குருத்வார், பங்களா சாஹிப், அசோக் ரோடு, நியூ டெல்லி. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு உடனடியாக ஒரு கால் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப் மூலமா ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க. நீங்க நிச்சயமா வருவீர்கள் என்று
கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து அவரை பாடி துதிக்க, அவர் வசனம் தியானிக்க, மிக முக்கியமாய் உங்களை நேரடியாய் பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வாங்க, தேவ பிரசன்னத்தை, தேவ விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க.